ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஸ்டிக்கியான ஒரு பாஸ்தா எப்படி சூப்பராக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நான் கொஞ்சமாக பாஸ்தா எடுத்து தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம பாஸ்தாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆனியனை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். கேப்சிகமும் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவுக்கு அந்த பேஸ்ட்டு செஞ்சிடலாம். இப்போ நம்ம அதில் ஒரு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நல்லா கட்டி இல்லாமல் இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டம்ளருக்கு மேலேயே நீங்கள் இதில் பால் ஆட் பண்ணுங்கள். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி விட்டுடுங்க. நல்லா கட்டி கட்டியாக ஆகும். அதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுடுங்க. அந்த மாவெல்லாம் நம்ம கட்டி இல்லாமல் உடச்சி விட்ட பிறகு நம்ம இப்போ பாஸ்தா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நீங்கள் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம இப்போ மறுபடியும் அகெயின் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணுன்னு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரே ஒரு ஆனியன் அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். அது வதங்கின பிறகு நம்ம இதில் கேப்சிகம் சேர்த்துக்க போகிறோம். கேப்சிகமும் நல்லா வதங்கணும். குடமிளகாயை நல்லா போட்டு வதக்கி விட்டுடுங்க. அதுவுமே நல்லா வதங்கட்டும். அதுவுமே க்யூப் ஷேப்பாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்வீட் கார்ன் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக ஆரிகானோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நம்ம கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டுக்க போகிறோம். நம்ம பாஸ்தா பேஸ்ட் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஒயிட் பாஸ்தா பேஸ்ட் போட்ட பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட பாஸ்தா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மொசரல்லா சீஸ் நான் போடுறேன். அது நல்லா போட்டால் தான் அது ஸ்டிக்கினஸ் நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் பாஸ்தா நல்லா ஸ்டிக்கியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு நம்மளோட ஒயிட் பாஸ்தா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டிக்கினஸோடு இதை சாப்பிடும்போது இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.